வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மோட்டரோட இன்ஜின் ஆயில் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். 10W40 இந்த இன்ஜின் ஆயில் கிரேடு ப்ளஸ் ஆயில் ஃபில்ட்ரு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இன்ஜின் கீழே இருக்கிற நட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். என்னோடய பைக் வந்து 12mm ஸ்பேனர் வருது, அதை போட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆயில் ட்ரெயின் ஆகிற டைமுக்குள்ளே நம்ம ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 3 நட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பழைய ஆயில் ஃபில்ட்ரு. இதை தூக்கி போட்டு புது ஆயில் ஃபில்ட்ரு போட்டுக்கலாம். புது ஆயில் ஃபில்ட்ரு போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸை நல்லா ஒரு கிளாத்தை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். இதுதான் புது இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு. லைட்டாக நம்ம இன்ஜின் ஆயிலை மேலே ஊற்றிட்டு கேப் போட்டுடலாம். 3 நட்ஸு நம்ம திருப்பி போடும்போது ஈவனாக டைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். இன்ஜின் கீழேருந்து ஒரு நட்டை கட்டணும்ல, அந்த நட்டை நம்ம ஃபுல்லாக ஒரு கிளாத்தை வச்சு அந்த நட்டை தொடச்சி திருப்பி போட்டுக்கலாம். இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணோம்ல, அது பக்கத்தில் ஒரு நாப் மாதிரி வரும். அந்த நாபை டட்டிங் மீட்டர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எமகாவோட ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் மோட்டரோட இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆயில் எப்படி இருக்குன்னு ஒரு 2500 kilometers to 3000 kilometersல ரிவ்யூ கொடுக்குறேன். அவ்வளோதான். திருப்பி அந்த நாபை போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.